இலக்கியா விஸ்வநாதனோடும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை நாம் நன்கு அறிந்தவர்கள். ஆக அந்த வகையில் இன்றைக்கு ஒரு இலக்கணம் சார்ந்து பாடம் எடுப்பதாக இருந்தாலும் சரி, திருக்குறள் சார்ந்து பாடம் எடுப்பதாக இருந்தாலும் சரி, பிழை இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒரு சங்கமாக நல்ல பெயர் பெற்றிருக்கிறது. ஆக இந்த சங்கத்தில் சரியான நபர்களை வைத்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வை எல்லாம் மேலே இருக்கின்ற சான்றோர் மக்கள் எல்லாம் கலந்து கொண்ட அளவுக்கு இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரையில் என்னதான் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு இடையே பல்வேறு பணிகள் இருந்தாலும் இந்த பணியில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். இதை போல திராவிட இயக்கத்துடைய பணியே இந்த பணிதான் என்பதை பறைசாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நிகழ்ச்சியில் இன்னும் கொஞ்சம் தாமதமா வரப்பான தமிழ்ச்சங்கத்துக்கு நான் போயிட்டு வந்தேன் சொல்லிட்டு வருகின்ற அளவு அந்த உரிமையை பெற்றவனாக இந்த மண்ணை சார்ந்தவனாக நான் இருக்கிறேன் என்பது எங்களுக்கான ஒரு பெருமை. ஆக அந்த வகையில் இன்றைக்கு ஏன் நம்முடைய முனைவர் தாமரையருடைய திருக்குறள் சம்பந்தமான புத்தகத்தை கடந்த முறை நான் வெளியிட்டேன் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு 3 புத்தகங்கள். இந்த தாமரை உள்ளபடியே தமிழை விரும்புகின்ற தாமரை. அதனால்தான் அந்த மொழியோடு அந்த உணர்வோடு எனக்கு புத்தகத்தை எழுதுகிறேன். மேம்போக்காக தமிழை பற்றி பேசுகின்ற தாமரையை நாம் பார்க்கின்றோம். அந்த தாமரை நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை முனைவர் நம் தாமரை நமக்கு தேவை. ஆக அந்த இடத்தில் இன்றைக்கு தமிழ் மொழியை உயர்த்தி பேசுவது மட்டுமல்ல, உயிராக நினைக்கக்கூடிய இது போன்ற தாமரைகளும் நம்முடைய தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மலர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆக அந்த விதத்தில் அவருடைய இந்த சேவையை பாராட்டுகின்ற விதமாக நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம் என்பதே நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது நம்முடைய குடும்ப விழாவாகத்தான் இந்த விழாவை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அதே போன்று இங்கே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஈரோடு தமிழன்பன் எழுதிய ஒரு கவிதை. 10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாகிட முடியாது, 10 நதிகளோடு பழகி நீங்கள் நதியாகிவிட முடியாது, 10 புத்தகங்களோடு பழகி பாருங்கள், நீங்கள் 11வது புத்தகமாகி படிக்கப்படுவீர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு இது போன்ற புத்தகங்களோடு வாழக்கூடியவர்கள், புத்தகங்களை நேசிக்கக்கூடியவர்கள் தான் அந்த வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அந்த வாசிப்பு பழக்கம் என்பது வந்துவிட்டால் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் எந்தெந்த புத்தகத்தை நாம் படிக்க வேண்டும், எதை எதெல்லாம் பகுத்தெடுத்து பார்க்க வேண்டும். சில நேரத்தில் முள்ளாத எடுக்கிறோம் சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தகத்தை படிக்கும்போது சில கருத்துக்கள் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இருக்கிறது சொன்னால், அதே பிள்ளைகளோடு நீண்ட நாட்கள் இன்னொரு புத்தகத்தை திரட்டும் பொழுது, ஆடா இதுதானே சரியா இருக்கு, அறிவியல் சார்ந்தது பேசுறாங்களே, அப்ப அது தவறான ஒரு பதிவாக இருக்கிறது என்று அந்த பிள்ளைகள் தங்களே தங்களுக்குள் பகுத்தெடுத்து பார்த்துக் கொள்ளுமா. அதற்கு முதல்ல என்ன அந்த குழந்தைகளுக்கு தேவை என்று சொன்னால், தாய்மொழியாக இருக்கின்ற தமிழ் மொழி நன்றாக படிக்க தெரிகிறதா என்பது மிக அவசியம். ஆக அதை உறுதி செய்கின்ற ஒரு சங்கத்தில் இருந்து ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் பேசுகிறேன் என்று சொன்னால், பள்ளிக்கல்வித்துறையில் நம்முடைய மாண்புமிகு கலைஞர் அவர்கள் தமிழ் கட்டாய பாடம் என்று கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, அதை உறுதிப்படுத்துகின்ற துறையை சார்ந்த ஒரு அமைச்சராக இன்னைக்கு நான் வந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆக அந்த விதத்துல இது போன்ற புத்தகங்கள்லாம் வரும் பொழுது அதை பாராட்டுகின்ற ஒரு நல்ல உள்ளெல்லாம் நாம் கலந்து கொள்ள வேண்டும். நாம் கலந்து கொள்ள வேண்டும் தான் இந்த இது போன்ற ஆசிரியர் இன்னும் பல்வேறு புத்தகங்களை கண்டிப்பாக எழுதுவார்கள். நான் ஏற்கனவே இந்த தமிழ் சங்கத்திலே நான் கலந்து கொள்ளும்போது நான் சொன்னேன், இந்த ஓராண்டு முழுவதும் நான் எந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொண்டாலும் ஒரு திருக்குறள் இருக்கும் தமிழின் கலைஞருடைய விளக்கத்தை சொல்லிவிட்டுதான் நான் தொடங்குவேன் என்று சொல்லி ஜனவரி மாதத்திலிருந்து இப்போது ஒரு 500க்கும் மேற்பட்ட திருக்குறளை கடந்து நான் போயிட்டே இருக்கேன். இந்த திருக்குறளை படிக்கும்போது நான் கூட மோகனரசை சொன்னேன், நீங்க சென்னையில இருந்து நான் வந்து உங்களை பார்க்கிறேன், இல்ல நானே உங்களை பார்த்துட்டு இருக்கேன்னு கூட அவர் சொன்னார். திருக்குறள் சார்ந்து பயிற்சிகள் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் வந்து எந்த அளவுக்கு அது சார்ந்து அதிகமா கற்றுக்கொள்ள வேண்டும் தூண்டுகிறதுன்னு நான் சொல்றேன். என்னதான் அமைச்சராக பல்வேறு நிகழ்ச்சி, கட்சி சார்ந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது அரசாங்கம் சார்ந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி சார்ந்த ஒரு திருக்குறளை நான் படிக்கும் பொழுது அந்த ஆர்வம் வர 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 இது யாருமே இதை அதிகப்படுத்தி மிகைப்படுத்தியே சொல்லவில்லை. ஏன் உலக பொதுமறை என்று சொல்கிறேன் நான் சொல்றேன். நான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு தேவையான அனைத்தையுமே சொல்லியிருக்கிறது திருக்குறள். ஒரு முறை அதை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும்.
நீ ஒரு நாளைக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க அமைச்சர் பேசிட்டு போயிட்டாலும் சரி நம்மளும் ஒரு பிராக்டிஸ் பண்ணலாம்னா இந்த அரங்கத்துல ஒரு 2 பேர் கூட ட்ரை பண்ணா கூட நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் நான் பார்ப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள், இந்த திருக்குறள் என்னதான் அப்படி சொல்றது, திருக்குறளை படிங்க. அந்த சீரோடு படிப்பது சில நேரத்துல வந்து ஒரு சங்கடங்கள், அது ஒரு கஷ்டம் கூட இருக்கலாம். அது சார்ந்த பல்வேறு புத்தகங்கள்லாம் இருக்கிறது. எப்படி அந்த சீரை பிரித்து படிக்க வேண்டும், படிக்கக்கூடிய சீரை பிரித்து படிக்கிற தவறுந்தா கூட அர்த்தமே மாறி போயிடுது. அப்படி எழுதி வச்சிருக்கிறது. அதை நீங்க படிக்கும்போது முழுமையாக படித்து சரி என்னதான் சொல்றது நீங்க பாருங்க. நீங்க கல்வி சார்ந்து என்ன சொல்றது, அரசியல் சார்ந்து, அமைச்சியல் சார்ந்து என்ன சொல்லுகிறது. இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது இந்த திருக்குறள் நம்ம அவ்வளவு சொல்லி தருக்கணும். அதனால உலக திருவள்ளுவரை மட்டும்தான் நம்ம சொந்தம் கொண்டாடலாம். திருக்குறள் என்பது உலக பொதுமறையாக அனைவருமே சொந்தம் கொண்டாடக்கூடிய இடத்துக்கு போறதுனாலதான் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய துறை சார்பு பல்வேறு மொழிகள் இன்னைக்கு அதை வந்து நாங்க மொழிபெயர்த்து இருக்கிறோம். ஃபாரின் லாங்குவேஜஸ் அத்தனை பேர் நீங்க அதை வந்து மொழிபெயர்த்து போயிட்டு இருக்காங்க. ஏன் மற்ற மாநிலத்தை சார்ந்த நீங்க மொழிபெயர்த்து போகிறார்கள் சொன்னால் நம்ம தமிழ் மொழியுடைய சிறப்பை சொல்லக்கூடியதாக தான் அது அமைந்திருக்கிறது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அந்த விதத்தில் இன்றைக்கு வருகை தந்திருக்க நீங்களும் இன்றிலிருந்து நீங்க ஒரு உறுதிமொழி இருக்க இந்த இளைய சமுதாய உறுதிமொழி எடுத்துக்கணும். நிறைய திருக்குறள் புத்தகங்கள் இருக்கின்றது, பல பேர் அதற்கான விளக்க உரைகள் இருக்கும். எந்த விளக்க உரைகளும் எடுத்துக்கணும் நீங்க. ஆனால் அதுல விளக்க உரையில் மிக கவனமாக முற்போக்கு சிந்தனையோடு இருக்கக்கூடிய கருத்துக்கள் எது எது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் இந்த நூல் ஆசிரியர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் இந்த நிகழ்வை கலந்து கொண்டதே நான் என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதுகிறேன். ஆக அந்த விதத்தில் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.